இந்த கதையில் வர அசோக் செல்வன் கேரக்டர் நண்பர் கேரக்டர் வந்து ஒன்று நார்மலாக இருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எப்படி நம்ம லைஃப்பில் சந்தித்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எப்போயுமே நம்மளோட கிளாஸ் ரூமில் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி ஃபஸ்ட்டு பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒரு 3 கேட்டகரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் எங்கள் ஸ்கூலில் கூட ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார். பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு, அடி பெண்ட்டை கழட்டிடுவார். இதில் ஃபஸ்ட்டு பெஞ்சு வந்து வருண் 100/100, சதீஷ் 100/93. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெஞ்சு என்னை கூப்பிடுவார் பாலசுப்ரமணியன், அழகராஜா வரிசையாக வாங்க. மார்க்கெலாம் சொல்ல மாட்டார், அடி தான். பிறங்க எதிர்ப்புனாரா மட்டார் நொழுகும். ஊரை அப்படி தேய்ச்சிட்டு உட்காந்துருப்போம். மிடில் பெஞ்சுக்காரங்கிட்ட போவார். அப்படியே பார்ப்பார், கண்ணன் ஒருத்தர் மிடில் பெஞ்சுக்காரன். அவனை அப்படி பார்த்துட்டு பேசக்கூட மாட்டார், பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா கரெக்டாக 40 எடுத்துருவாங்க. அதே மாதிரி அவர் கேட்பார், இவனெல்லாம் பாராட்டணும்டா. என்னைய பார்த்து சொல்லுவார், பயங்கரமாக சேட்டை செய்கிறான்டா, எனக்கு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. இவன் நல்லா படிக்கிறான்டா, இவனை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. ஏன்னா நீங்கள் சேட்டையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆனால் மெதுவாக ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களா, 101% அட்டண்டன்ஸ்டா, எதுக்குடா அப்படின்னு கேட்பேன். எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனுவல் டேக்கெலாம் நைட்டு காலையில் 10 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு லஞ்சு பேக்கோடு வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்குது, அது ஞானவேல் சார் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நான்லாம் காலேஜ் ஸ்கூலில் தேடப்படும் குற்றவாளி. இன்னும் எங்கள் காலேஜில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப டெரரான ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், இவங்க படிப்பில் மட்டும் ஆவரேஜ் கிடையாது, நடிப்புலையும் ஆவரேஜ் தான் அப்படின்னு. அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார் ஞானவேல் சார். நண்பர் அசோக் செல்வன் பயங்கரமான ஃப்ரெண்டு. செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம், பயங்கரமாக சாப்பிட்டோம். விஐடி காலேஜில் போயிட்டு அந்த காலேஜில் செம்ம காலேஜுன்னு கூப்பிட்டு போனாங்க. பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. ஷூட்டிங் போக அது மட்டும் வேலை நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நிவாஸ் பயங்கரமாக மியூசிக் போடுறாரு. அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நிவாஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த காலத்தில் கோர்ட்டுக்கு கோபிநாத் சார், இந்த காலத்தில் நம்ம நிவாஸ் பசங்க. நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், எந்த டிவி இன்டர்வியூவில் பாருங்கள், கோட்டோட தான் வருவார். 7 கலரில் கோட்டு வச்சிருக்காரு. உங்கள் யார்ட்டா இருக்கா? என்கிட்ட 1 கலரில் கூட கோட்டு கிடையாது. அது கரெக்டாக இருக்கும். அது பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இன்னைக்கு விழாநாயகன் அவர், ஆனால் எல்லா படத்துக்குமே அவர் தான் கதாநாயகமாக போவார். கண்டிப்பாக நிவாஸ் நண்பா மச்சி வேற லெவலில் வருவார். அது உன்னோட ஒர்க்கே எல்லாருக்கும் தெரியும். பாலசரவணன் நீங்கள் பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பெஞ்சு தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார்றவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லலாம் இந்த மாதிரி பாலசரவணன் மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்கார்றதுலாம் யாரெல்லாம் நம்ம எல்லாருமே, முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்னன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னன்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்பு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா பேக்காக இருந்துட்டு மறுபடியும் உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போயிட்டு கேன் யூ டீச் மீ மேக்ஸ் என்றால் அப்படி கேட்பேன். ஸோ என்ன ஆகும், நாங்கள் 2 பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிறோம். ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும். அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு அங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்தி முதல் அடி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்கார்றவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெலாம் கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ்னால் நம்ம இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் somehow we'll find a path. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சிப்பேன், நான் பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக எனக்கு இந்த மிடில் பெஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ்.